உலகிலேயே அதிபயங்கர அணையை இந்திய எல்லையில் கட்ட திட்டமிட்டிருக்கும் சீனா. லட்சம் கோடியில் அமையவிருக்கும் அந்த அணையால் இந்தியாவிற்கு இருக்கும் எச்சரிக்கைகள் என்ன? இந்தியாவின் பல தடைகளுக்கு பிறகும் 2 புதிய மாவட்டங்களை உருவாக்கிய சீனாவின் கணக்கு என்ன? இந்த அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டால் இந்தியாவுக்கு பேரழிவு இருக்கிறதா? பிரம்மபுத்திரா நதியை பெருமளவு அணை கட்டி தேக்கிக் கொண்டால் இத்தனை நாடுகள் வறட்சியை சந்திக்குமா? சீனாவின் அதிரடி திட்டம் குறித்து அதிர்ச்சியில் இருக்கும் இந்திய வல்லுநர்கள் கூறுவது என்ன? உலகின் மிக நீளமான நதி என பெயர் எடுத்திருக்கும் பிரம்மபுத்திரா 2880 கிலோமீட்டர் நீளத்தில் சீனாவின் திபெத் பகுதியில் 1625 கிலோமீட்டர் பயணமும், இந்தியாவில் 918 கிலோமீட்டர்களும், வங்கதேசத்தில் 337 கிலோமீட்டரும் பயணம் செய்து பாய்ந்தோடி வருகிறது. சீனாவின் திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா நதியின் பெயர் யார்லங் சாங்போ என்று அழைக்கப்படும் நிலையில் இந்த நதியில் புதிய அணையை கட்ட சீனா பல ஆண்டு காலமாகவே திட்டமிட்டு வருகிறது. தற்போது யார்லங் சாங்போ நதியில் 12 லட்சம் கோடி செலவில் உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்ட சீன அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அணையிலிருந்து 60,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கும் நிலையில், இதனால் மெக்காங் ஆறு பாயும் தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் பகுதிகளில் ஆறுகள் வறண்டு போகும் என்று தகவல்கள் கூறுகின்றன. சீன அரசு ஏற்கனவே பல அணைகளை கட்டியதாலும் அந்த தேசங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு மிகப்பெரிய வறட்சியும் ஏற்பட்டதாம். பிரம்மபுத்திரா நதியின் மூலமாக இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் பயனடைந்து வரும் நிலையில் சீனா இந்த அணையை கட்டிவிட்டால் இந்த மாநிலங்களில் கடுமையான வறட்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த அணை கட்டும் இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அணையில் உடைப்பு ஏற்பட்டால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேரழிவு உண்டு என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன.